الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين الذين إذا أصابتهم مصيبة قالوا إنا لله وإنا إليه راجعون صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم عجبا لأمر المؤمن إن أمره كله له خير إن أصابته سراء شكر فكان خيرا له وإن أصابته ضراء صبر فكان خيرا له وليس ذلك إلا للمؤمن صدق رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து அல்லாஹுடைய ரிபாவை திருப்தியை இவ்வுலகிலே அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஊங்கள், தபவு தாபிஈன்கள், முஸ்லிம்கள், மூமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவி இருக்கிறானோ அப்படியான் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான் அல்லாஹ்வுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குந்தும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹிஜ்ரி 1442 ஆண்டின் ரபியுல் ஆஹிர் மாதத்தின் 3வது ஜும்ஆவுடைய ஒரு கடமைக்காக நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, மூமின்களை பொறுத்தவரை இந்த உலகத்திலே சுகண்டி, இன்பம், ராஹத் அனுபவிக்க நினைப்பதென்பது குர்ஆனுடைய ஹதீஸுடைய வரலாற்றுடைய ஒளியில் தவறான ஒரு கருத்து. சோதனை வரவில்லை என்றால் நாம் மூமினே கிடையாது. கல்வி கற்கின்ற மாணவர்களுக்கு பரீட்சை வைப்பது அவர்களை தரம் உயர்த்துவதற்கு, அவர்களுடைய அந்தஸ்தை கூட்டுவதற்கு. 5ஆம் ஆண்டிலிருந்து 6ஆம் ஆண்டு, ஓ லெவலிலிருந்து ஏ லெவல், யூனிவர்சிட்டி தரம் கூடும். அதுபோன்றுதான் கண்ணியமானவர்களே, இந்த உலகத்திலே ஒத்தில்கல் ஐயாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ், கடந்த கால வரலாறுகளை மாறி மாறி நாங்கள் மாற்றி மாற்றி அமைக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், ஒரு நிலைமையில் உலகம் இருக்காது. அதுக்கு சிறந்த சான்றுதான் பகல் நிரந்தரம் அல்ல, சூரியன் மறைகிறது, சந்திரன் வருகிறது, மீண்டும் சூரியன் உதிக்கிறது. கண்ணியமானவர்களே, தொழுகையும் கொஞ்ச நேரம் கியாம் தக்பீர், கொஞ்ச நேரம் ருக்கோ, கொஞ்ச நேரம் சுஜூத். ஒரு நிலைமையிலே மனிதன் இருப்பதில்லை. எங்கும் சோதனைகள் வரும். அதில் கண்ணியமானவர்களை மனம் தளரக்கூடாது. மனதுக்கு தாங்க முடியாத சில சோதனைகள் வரும். அது வந்தால் சந்தோஷப்பட வேண்டும். அல்லாஹ் அவனுடைய நல்லடியார்களில் என்னை சேர்க்க முடிவு செய்து விட்டான். இன்னல்லாஹ இதா அஹப்ப கௌமன் அல்ல இதா அஹப்பல்லாஹு கௌமன் இப்தலாஹும். அல்லாஹ் ஒரு கூட்டத்தாருடன் மஹப்பத் அன்பு வைத்தால் அவர்களை சோதிப்பான். சோதனை வரும் பொழுது அல்லாஹ் என்னை அவனுடைய நேசராக மாற்ற முடிவு செய்திருக்கிறான் என்ற ஒரு சந்தோஷம் வர வேண்டும். கண்ணியமானவர்களே, சோதனைகளில் பல்வேறுபட்ட சோதனைகள் வரும். இந்த காலம்
கிட்டத்தட்ட நாம் நமது நாட்டுடைய நிலைமை எடுத்துக்கொண்டால் ஒரு 1.5 வருடங்களாக ஏதாவது ஒரு துறையிலே நமக்கு நெருக்கடிதான், கசப்பான சில நிகழ்வுகளை நாம் சந்தித்து வருகிறோம். அதற்கு யார் காரணகர்த்தா? முன்னைய கால வரலாற்றிலே யார் மூமின்களை ஆட்டி படைத்தார்களோ அவர்களுக்கு ஏற்பட்ட முடிவுகளையும் நான் ஞாபகப்படுத்துவேன் இன்ஷா அல்லாஹ். சோதனைகளின் பொழுது முன்னோர்கள் எப்படி இருந்தார்கள், அது முதலாவது பாடம். கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாவிலே சாய்ந்து அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள், சாய்ந்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் கொஞ்சம் பேர் வந்தார்கள். இந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு, சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு, அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு, இது போன்ற கஷ்டப்படுத்தப்பட்ட சித்திரவதை செய்யப்பட்ட சஹாபாக்கள் ஒரு கூட்டம் வந்து, யா ரசூலல்லாஹ், பட்டு மாய்கிறோம், நம்முடைய பாசையில் அந்த கருத்து, மிக கஷ்டப்படுகிறோம், மிக துன்புறுத்தல், எப்பொழுது அல்லாஹ்வுடைய உதவி வரும், அல்லாஹ்வுடைய உதவி எப்பொழுது வரும்? கண்ணியமானவர்களே, எப்பொழுதுமே நமக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது நம்மை விட கஷ்டப்படக்கூடியவர்களை நினைத்து பார்த்தால் நம்முடைய கஷ்டம் சிறிதாக விளங்கும். உதாரணம், நாம் நடந்து செல்கிறோம். நடந்து செல்கின்ற பொழுது பைக்கிலும் காரிலும் போகின்றவர்களை பார்த்தால் நமக்கு அல்லாஹ்வுடைய நிஅமத் விளங்காது. ஒரு கால் இல்லாமல் போகின்றவர், 2 கால்களும் இல்லாமல் வீல் சேரிலே போபவர், கால்களும் இல்லை, முழங்கால் இடுப்பு வரைக்கும் இல்லை, தொடை வரைக்கும் இல்லை, கையால் தவண்டு செல்கின்றவரை பார்க்கும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ், கால்கள் சுகமாக இருக்கின்றன. இதுதான் சோதனைகளை எதிர்கொள்வதற்கு இலகுவான முறை. அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படித்துக் கொடுக்கிறார்கள். சொன்னார்கள், சகோதரர்களே, நண்பர்களே, தோழர்களே, உங்களுக்கு முன்னால் உள்ளவர்கள் இரும்பு சீப்புகளால் அப்படியே உயிரோடு வாரப்பட்டார்கள். இரும்பு சீப்புகள், அதாவது இந்த மரம் செடி கொடி நாங்கள் இந்த இலைகள் இருக்கும், அந்த முள்ளு முள்ளாக இருக்கும், அதுதான் அது, அருவாள்கள். சீப்பால் முதுகு வாரப்படும், உயிரோடு சீவப்படும். அருவாள்களால் 2ஆக பிளக்கப்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது அந்த நிகழ்வுகளும் வரலாற்றில் வந்திருக்கிறது. பிளக்கப்பட்டவர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய அன்புக்குரிய நபிமார்களில், ரசூல்மார்களில் மிக முக்கியமான குர்ஆனிலே சொல்லப்பட்ட ஒரு நபிதான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தை. 2 பேர்களும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக, தீனுக்காக உயிரை நீர்த்தார்கள். அதில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பிளக்கப்பட்டார்கள், 2ஆக பிளக்கப்பட்டார்கள். இப்பொழுது இந்த சம்பவத்தின் மூலம் சமகாலத்தில் நமது நாட்டில், கேவலம் நமது நாட்டில் மாத்திரம் நடக்கக்கூடிய மனமுரண்டாக எந்த விதமான உலக நாடுகளுடைய கருத்துக்களை மதிக்காமல் தெரிந்த விடயம் நம்முடைய ஜனாசாக்கள் எரிக்கப்படுவது. இந்த சம்பவத்தோடு நான் இணைக்கிறேன். சிலருக்கு உள்ளத்தில் வரலாம், அல்லாஹ் நம்ம எல்லோருடைய, எல்லா சகோதரருடைய ஜனாசாக்களையும் அந்த நிலைமையிலிருந்து பாதுகாப்பானாக. இந்த ஜனாசா எரிக்கப்பட்டால் அந்த ஜனாசாவுக்கு அல்லாஹ்வுடைய தண்டனையோ? அவருடைய ஜனாசா எரிக்கப்பட்டிருக்கிறது, அவர் அல்லாஹ்வுடைய கோப பார்வைக்கு உட்பட்டவரோ என்ற ஒரு சந்தேகம் ஷைத்தான் போடலாம். கண்ணியமானவர்களே, அப்படி மௌத்துக்கு பின்னால் உடம்பு என்ன செய்யப்பட்டாலும் ஜனாசா, அந்த மையத், அதற்குரிய காரணம் அல்ல, அவருக்கு எந்த குறைபாடும் ஏற்படாது என்பதற்கு இந்த அல்லாஹ்வுடைய ரசூல் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் 2ஆக பிளக்கப்பட்ட நிகழ்வு ஒரு சான்று. அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த ஈரலை, ஹிந்து என்று சொல்லக்கூடிய அந்த பெண் இஸ்லாத்துக்கு முன்னால், அவர் பின்னால் இஸ்லாத்துக்கு வந்தார், அந்த இஸ்லாத்துக்கு முன்னால் அந்த ஈரலை சப்பி மெண்டு அப்படியே துப்பும் பொழுது ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவர்களுடைய ஜனாசாவில் இருந்து நெஞ்சை பிளந்து ஈரலை எடுத்து மெண்டு அந்த வெறியை, ஜனாசாவிலே வெறி காட்டினால், ஜனாசாவை வைத்துக் கொண்டு பழி வாங்கினால்
ஹிந்த் பிறகு அல்லாஹ் அவருடைய ஹிதாயத்துக்கு அல்லாஹ் வழியை கொடுத்தான். அந்த நேரத்தை நான் சொல்கிறேன். ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கருடைய பேரன், ஜுபைர் ரலியல்லாஹுடைய மகன், நபியவர்களுடைய மச்சானுடைய மகன், உறவு முறையில் அஸ்மா ரலியல்லாஹுடைய மகன். அல்லாஹ்வுடைய பாதையில் போகும் பொழுது கவசத்தோடு வந்து சலாம் மானக்க தாயோடு செய்யும் பொழுது தாய்க்கு பார்வை இல்லை. அந்த நேரம் என்ன மகன், கவசம் போட்டிருக்கிறேன், என்னுடைய வஃபாத்துக்கு பின்னால், என்னுடைய மௌத்துக்கு பின்னால் என்னுடைய விரோதிகள் என்னுடைய ஜனாசாவை வெட்டிவிடக்கூடாது, துண்டு போட்டு விடக்கூடாது என்பதற்காக சொன்னார்கள். இல்லை, மௌத்துக்கு பின்னால் அறுத்த ஆட்டை உரிப்பதும் அதை துண்டு துண்டு போடுவதும் ஆட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீ அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக வேண்டி உன்னை நீ தியாகம் செய்வதை விரும்ப வேண்டும் என்று தாய் சொல்கிறார்கள். கண்ணியமானவர்களே, நம்முடைய உள்ளத்திலும் எரிக்கப்படக்கூடிய ஜனாதாக்களை பற்றி எந்த கெட்ட எண்ணம் வரக்கூடாது. ஒருவர் இருந்தார் முன்னைய காலத்திலே, அவர் பாவி கெட்ட மனிதர். சக்கராத் ஹால் வரும்பொழுது பிள்ளைகளை கூப்பிட்டார். பிள்ளைகளே, நான் பாவி, நன்மைகள் செய்தது குறைவு, நான் வஃபாத்தாகினால், நம்முடைய உம்மத் அல்ல, முன்னைய கால சமுதாயம், எந்த சமுதாயத்திலும் எந்த மதத்திலும் எந்த மார்க்கத்திலும் ஜனாசாவை எரிப்பதற்கு அனுமதி கிடையாது. அதுக்குரிய சான்றுகளை நான் முன்வைப்பேன். என்னுடைய ஜனாசாவை நீங்கள் எரிக்க வேண்டும், நெருப்பால் பற்ற வைக்க வேண்டும், எரித்து சாம்பலில் அரைவாசியை கடலில் தண்ணீரில் கலக்க வேண்டும், மற்ற அரைவாசியை தரையிலே போட வேண்டும், இரண்டாவது பிரித்து சாம்பலை போட வேண்டும். அவருடைய புத்தி வேலை செய்தது, நான் சாம்பலாகி விட்டால் அல்லாஹ் என்ன எழுப்ப மாட்டானா இருக்கும். அவருடைய ஈமான் அவ்வளவுதான். பிள்ளைகளும் அப்படி செய்தார்கள். இது சொல்லி காட்டியது நபி அவர்கள். நடந்தது முன்னே சமுதாயம். அல்லாஹ் எழுப்பினானாம், எழுப்பி கேட்டானாம், உடம்பை கொடுத்து அவருடைய ரூஹையும் கொடுத்து கேட்டானாம், ஏன் செய்தீர் இப்படி? சொன்னாராம், யா அல்லாஹ், நான் பாவி, நான் இப்படி செய்தால், என்னை சாம்பலாக்கினால் நீ எழுப்ப மாட்டியோ தெரியாது என்ற எண்ணத்தில் செய்தேன், பயந்து, உனக்கு பயந்து செய்தேன். கண்ணியமானவர்களே, அவரை அல்லாஹ் அங்கு அந்த பையம் சக்கராத்துடைய அல்லாஹ்வை பயந்தது என்றதுக்காக மன்னித்தாண்டு வருகிறது. இப்பொழுது சொல்ல வருகின்ற விடயம் என்ன தெரியுமா? சாம்பலாக்கலாம், எரிக்கலாம், என்னவும் செய்யலாம். அந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அல்லாஹ் கபரை ஏற்படுத்துவான். அவர்களுக்கு கபருடைய வாழ்க்கை இருக்கிறது. உறவினர்கள், நாம் முஸ்லிம்கள், மோமின்கள் ஜியாரத்து செய்வதற்கென்றவரிடம் இல்லாவிட்டாலும், மோமின் முஸ்லிம் என்று உலகத்திலே கபராளிகளுக்காக கேட்கப்படக்கூடிய அனைத்து துவாவிலும் அவர்களுக்கு பங்குண்டு. எனவே அதிலே நாம் மனம் தளர தேவையில்லை. அவர்களை பற்றி நாம் எந்த விதமான அளவுக்கு அதிகமான சிந்தனைகள் நமக்கு தேவையில்லை. கண்ணியமான, அடுத்ததாக சோதனையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முன்னே சமுதாயம் இரண்டாக பிளக்கப்பட்டார்கள், சீப்புகளால், இரும்பு சீப்புகளால் அப்படியே சீவப்பட்டார்கள், முதுகு அப்படியே வாரப்பட்டது, கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். கண்ணியமான, அடுத்ததாக இது ஒரு தலைப்பு. சோதனைகள் வரும் பொழுது நம்மை விட கஷ்டப்படக்கூடியவர்கள் நாம் இப்படி இருக்கிறோம், நமக்கு ஏதோ உளவியல் ரீதியான பிரச்சனை, நம்மை இப்படி செய்கிறார்கள், அதே போன்று நெருக்கடிகள் என்று வரும்பொழுது நம்மை விட கஷ்டப்படக்கூடிய எத்தனை நாடுகள் இருக்கின்றன. கண்ணியமானவர்களே, எத்தனையோ வறிய நாடு. நாம் 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் ஒரு 4 மாதம் என்று நம்மை லாக்டவுன் பண்ணுகிறார்கள். சரி, சட்டம், கட்டுப்படுகிறோம். இதை வைத்து கூட அல்லாஹ்வுடன் நாம் கோபித்துக் கொள்ளக்கூடாது. அல்லாஹ் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்கள் தான் ஆக அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய அடியார்களை நபி அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர், ஹபீபுல்லாஹ். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவருடைய குடும்பத்தார்களையும் 3 வருடங்கள் லாக்டவுன் பண்ணினார்கள். 3 வருடங்கள் யாரும் எதுவும் எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய முழு சொத்துக்களையும் அந்த முஸ்லிம்களுக்காக செலவழித்தார்கள். கோடீஸ்வரி. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹுடைய செல்வத்தையும் கோடீஸ்வரர் தன்மை வைத்து நபி அவர்களும் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு பேலஸ் கட்டி கொண்டார்கள், மாளிகை கட்டி வாழ்ந்தார்கள். எங்கிருக்கிறது மாளிகை? மக்காவிலே. சமூகத்துக்காக.
கதீஜா ரலியல்லாஹு பெரும் தொகை பணம், அபூபக்கருடைய பெரும் தொகை பணம், உஸ்மான் அதே போன்று அபூ தல்ஹா இப்படி பெரிய அப்துர் ரஹ்மான் பெரும் தொகை பணம் அந்த நேரத்தில் செல்வந்த சஹாபாக்கள் இந்த நபர்களுக்காக இந்த சிரமப்படுபவர்களுக்காக செலவழித்தார்கள். இதனுடைய அதுவும் அல்லாஹ்வுடைய சோதனை. பொறுப்போம். அல்லாஹ் ரஸ்ஸாக், அல்லாஹ் ரிஸ்க் அளிக்கக்கூடியவன், அவன் நம்மை கைவிட மாட்டான். அடுத்தது கண்ணியமானவர்களே, இன்று நாம் நம்முடைய மஹல்லாவிலே ஒரு ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுகிறோம். குறிப்பிட்ட தொகையை நாம் கட்டுப்படுத்தி சொன்னது போன்று கட்டுப்பட்டு செய்கிறோம். எத்தனையோ மஸ்ஜிதுகள் கிரௌடை கண்ட்ரோல் பண்ண முடியாது என்று ஜும்மா நடத்தவில்லை. அவர்கள் நடத்த வேண்டும், அவர்கள் முறைப்படி நடத்த வேண்டும், கட்டுப்படுத்த முடியவில்லை, பிரச்சனை வருகிறது. மஸ்ஜிதை கண்ணியமானவர்களை பாலடைய விட வேண்டாம். மஸ்ஜிதை அமல்களை விட்டு பாலடைய விடுவோம் என்றால் அதுதான் நமக்கு வருகின்ற முசீபத். 25 பேர் என்றால் 25 பேராவது வந்து நிறைந்து தொழ வேண்டும். ஏனைய காலங்களில் எல்லோரும் மஸ்ஜிதுடைய தொடர்புடையவர்களாக மாற வேண்டும். சின்ன சோதனைகளை நாம் உங்களுக்கு தருவது, அவர்களுக்கு கொடுப்பது, அனுபவிக்க வைப்ப சிறிய சிறிய சோதனைகளை, பெரிய சோதனைகளை கொடுக்காமல் சிறிய சிறிய தண்டனைகளை அவ்வப்போது கொடுப்பது, அவர்கள் எங்கள் பக்கம் மீள வேண்டும், அல்லாஹ்வின் பக்கம் ரிட்டர்ன் ஆக வேண்டும், பாவங்களை விட வேண்டும், ஹராமான தொழில்களை விட வேண்டும், அநியாயங்களை விட வேண்டும். எல்லோருக்கும், முஸ்லிம்களுக்கு மாத்திரமல்ல எல்லோருக்கும் அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறான். ஒரு உலகத்துக்கும் அல்லாஹ் பாடம் படித்துக் கொடுத்தான். கண்ணியமானவர்களே, எத்தனை விஞ்ஞானிகள், எத்தனை அறிவாளிகள், எத்தனை லட்சக்கணக்கான மருந்துகள், எத்தனை ஆய்வுகள், எத்தனை ரிசர்ச்சுகள். இதுவரைக்கும் இந்த நோய்க்கு கொடுக்கப்படுகின்ற மருந்து என்ன? வெனிவெல் பேக்கெட், ரெஸ்ட், ஆவி குடியுங்கள், சுடுதண்ணி குடியுங்கள். இது விஞ்ஞானி ஆய்வு செய்து சொல்ல வேண்டுமா? நோயை கொடுப்பவனும் அல்லாஹ், ஷிஃபாவை கொடுப்பவனும் அல்லாஹ் என்பதற்கு சிறந்த பாடம். பேசும் பொழுது சிலர் சிரிப்பார்கள், மருந்தை கொண்டு ஒன்று நடக்காது, மருந்து தானாக சுகம் கொடுக்காது. எந்த மருந்தால் யார் சுகமாகினார்? எத்தனை கண்ணியமானவர்களே, எத்தனை பெரிய பணக்காரர்கள் இருந்தார்கள், எத்தனை பெரிய அரசியல்வாதிகள் இருந்தார்கள், எத்தனை பெரிய செல்வாக்குள்ளவர்கள் இருந்தார்கள், எத்தனை பயில்வான்கள் இருந்தார்கள், எத்தனை உலகத்திலே கொடிகட்டி பறந்த பிரபலியமானவர்கள் இருந்தார்கள். அவர்களிடம் இல்லாத பணமா, அவர்களிடம் இல்லாத அரசாங்கமா, அவர்களிடம் இல்லாத அதிகாரமா? இந்த நோயை அல்லாஹ் சாட்டினான், அல்லாஹ் தான் ஷிஃபாவை கொடுப்பான். எல்லோரும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. மூமின்களுக்கு சோதனை, மற்றவர்களுக்கு தண்டனை. ஹதீஸ், மூமின்களுக்கு சோதனை, மற்றவர்களுக்கு தண்டனை. நமக்கு சோதனை, நமக்கு மௌத்தும், இதில் மௌத்து வந்தாலும் சிறப்புத்தான். நாம் ஷஹீத். நாம் ஷஹீத். ஷஹீத் என்றால் யார்? மஷ்ஹூதும் பில் ஜன்னா அல்லது மஷ்ஹூது லஹு பில் ஜன்னா. இவர் சொர்க்கவாதி என்று சான்று பகரப்பட்டவர். அதான் ஷஹீத். இவர் இந்த நோயில் வஃபாத்தாகினார், இவர் ஷஹீதுடைய பட்டு எழுப்பப்படுவார், இவர் சொர்க்கவாதி, இவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அல்லாஹ் இந்த நோயினால் யார் யார் முஸ்லிம்களிலே வஃபாத்தாகினார்களோ இன்ஷா அல்லாஹ் ஷஹீதுகளுடைய பட்டியலில் அல்லாஹ் எழுப்புவான். அடுத்தது கண்ணியமானவர்களே, உலகத்திலே முதலாவது நடந்த கொலை நிகழ்வுகளை சொல்லுகிறேன். உலகத்தில் முதலாவது கொலை. காபீல் ஹாபீலை கொன்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய 2 மகன்மாருக்கு இடையில் பிரச்சனை வந்தது. சம்பவத்தை விரிவாக நான் சொல்ல மாட்டேன், விடயத்தை சொல்கிறேன். காபில் வருகின்றவர், அவர் கொன்றவர். ஹாபீல் என்று சொல்லக்கூடியவர் தான் கொல்லப்பட்டவர். இவர் கொல்ல முயற்சித்தார். ஒரு வாக்குவாதம், ஒரு பிரச்சனை, ஒரு தகராறு, அப்படியே கை நீட்டி அடித்து கொன்று விட்டார். அவரை தாக்குவதற்கோ முயற்சிக்கவில்லை, பிரச்சனைக்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. ஒரு எதிர்ப்பினால் கொலை செய்த அந்த கொலைகாரன் கூட அந்த ஜனாசாவை அவனுடைய வெறியை காட்டவில்லை. என்னோட பிரச்சனைக்கு வந்தவன், என்னோட கருத்து முரண்பாடு ஏற்பட்டவன் என்று என்னுடைய எதிரியை கொண்டிருக்கிறான். சகோதரர் இருந்தாலும் எதிரி, அந்த இடத்துல எதிர்ப்பு ஏற்பட்டது. எதிரி கொன்றுவிட்டு கூட ஜனாசாவை சித்திரவதை செய்யவில்லை, ஜனாசாவை துண்டு துண்டாக வெட்டவில்லை, ஜனாசாவை அந்த இடத்தில் போட்டுவிட்டு போகவும் இல்லை, அந்த இடத்தில் போட்டுவிட்டு போகவும் இல்லை, சுமந்து கொண்டு திரிகிறார். கொண்ட கொலைகாரன் தான் கொன்றவனை என்ன செய்வது என்று தூக்கி கொண்டு சுத்துகிறார். தெரியாது,
முதலாவது ஜனாசா, உலகத்திலே முதலாவது மையத். போகும் பொழுது 2 காகங்களை அனுப்பி ஒன்றொன்று காகம் சண்டை பிடிக்கிறது, ஒரு காகம் மற்ற காகத்தை கொள்கிறது, அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறார். கொன்ற காகம் கொலை செய்யப்பட்ட காகத்தை குழி தோண்டி புதைக்கிறது. தன்னுடைய சகோதரர்கள் உடம்பை ஜனாசாவை எப்படி அடக்குவதென்று காகங்களை அல்லாஹ் அனுப்பி பாடம் படிப்பித்தான். குர்ஆன் சொல்கிறது, காகம் புதைத்து காட்டியது, ஜனாசாவை அடக்கினான். என்ன சொல்ல வருகிறது தெரியுமா? தான் தன்னுடைய கையால் கொன்றவனை கூட அவன் அடக்கம் செய்தான். இன்று என்ன வெறி, இன்று என்ன குரோதம்! காபீலை விட மோசமான கெட்ட குரோதம் இருக்கும் என்றால் எங்கு, யாரிடம்? அல்லாஹ்விடம் முறையிடுவோம், அல்லாஹ்விடம் ஒப்படைப்போம். இது நான் இறுதியாக, அநியாயம் இருக்கிறது, அநியாயம் யாருக்கும் செய்ய அனுமதி கிடையாது. அநியாயத்தை ஹராமாக்க முன்னால் அல்லாஹ் தன் மீது அதை ஹராமாக்கி விட்டு தான் அடியார்களுக்கு ஹராமாக்கினான். இன்னி ஹர்ரம்து ظுல்ம அலா நஃப்ஸி வஜஅல்துஹு பைனக்கும் ஹர்ரமா. இன்னி ஹர்ரம்து ظுல்ம அலா நஃப்ஸி. அல்லாஹ் சொல்கிறான் ஹதீஸ் குதுசி, அநியாயத்தை நான் எனக்கே ஹராமாக்கி விட்டேன். செல்ஃபாக அல்லாஹ் தனக்கு தடை போட்டு விட்டு தான் அடியார்களுக்கு சொல்கிறான், நீங்கள் அநியாயம் செய்ய வேண்டாம். அநியாயம் கண்ணியமானவர்களே, 2 சம்பவங்களை சொல்வேன். அந்த 2 சம்பவங்களை வைத்து நான் உலகத்தில் நடக்கின்ற அநியாயங்களை விளங்கப்படுத்துவேன். இறுதி துண்டு இதுதான். அநியாயத்தை பற்றி ஒரு 2 ஆயத்துகள் 2 ஹதீஸ்களை சொல்லிவிட்டு சம்பவத்தை சொல்கிறேன். அல்லாஹ் சொல்லுகிறான், நான் எனக்கு அநியாயம், யாருக்கும் நான் அநியாயம் செய்வதில்லை, நீங்களும் அநியாயம் செய்ய வேண்டாம். இது ஒரு ஹதீஸ் குதுசி. இன்னும் ஒன்று குர்ஆன், ஃபமையாமல் மிஸ்கால தர்ரத்தின் இன்னல்லாஹ் லா யது மிஸ்கால தர்ரா. அல்லாஹ் அணுவின் பாரமளவு, அணுவின் பாரம் என்றால் என்ன தெரியுமா? அணுவை நிறுத்தால் அதுக்கு ஒரு வெயிட் வரும். அணுவளவு, அணு சைஸ் அல்ல, அணுவின் பாரம். மிஸ்கால் என்றால் வெயிட். அது அந்த அளவு கூட அல்லாஹ் அநியாயம் செய்ய மாட்டான். அதுக்கு அதை விளங்கப்படுத்துகின்ற ஆயத்து தான் ஃபமையாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஹைரையரா வமையாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரையரா. யார் அணுவின் பாரமளவு நன்மை செய்தாலும் அதையும் அவருடைய தராசியில் காண்பார், அவருடைய நன்மையத்தில் அல்லாஹ் அதையும் விட மாட்டான். அணுவின் பாரமளவு நன்மை, அணுவின் பாரமளவு பாவம், அதையும் தராசியில் காண்பார். பாவத்தில், நன்மையத்தில், தீமையத்தில் காண்பார். அதுக்கு ஒரு நிகழ்வு. யாசகர் வந்தார், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா யாசகர் வந்தார். ஒரு கிரேப் கொடுத்தார்கள், ஒரு கிரேப், ஒரு திராட்சை கனி, ஒரு கொலை அல்ல, ஒரு கனி கொடுத்தார்கள். அவர் கையில வைத்து சும்மா அந்த ஹிண்ட் வாக்குல, ஒரு கிரேப் தான் தாரீங்க, இந்த கால பிச்சைக்காரங்க கொண்டு, அவர்களுக்கெல்லாம் 150 ரூபாய் 100 ரூபாய் எடுத்தால் கொடுத்தால் தான் திருப்தி. 10-20 ரூபாயெல்லாம் கணக்கும் இல்லை, நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் சொல்லி சொல்லி போகின்ற பிச்சைக்காரர்கள் இருக்கார்கள். அவர் இப்படி ஆயிஷாவோட இருந்ததால் தான் ஒரு கிரேப் இப்படி பிரட்டி பிரட்டி சும்மா அந்த ஹிண்ட் வாக்கில் பார்க்கிறார். இதுதான் தந்தீர்களா, உங்களுக்கு என்ன இவ்வளவு பஞ்சமா என்றெல்லாம் பார்க்க. அது கஷ்டமான குடும்பம், பசியோடு இருக்கின்ற குடும்பம் இவருக்கு தெரியாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், சகோதரரே கேவலமாக பார்க்கிறீங்களா நான் தந்த கிரேப்பை, ஒரு திராட்சையை? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அணுவின் பாரமளவு நன்மை செய்தாலும் கூலி தருவதாக. இந்த கிரேப் ஒரு கனியை நிறுத்தால் எத்தனை அணு இருக்கும், எத்தனை அணுக்களுடைய பாரம் இந்த ஒரு கிரேப். எனவே இது எனக்கு போதும், நான் திருப்தியாக என்று சொல்லி புத்தி சொல்லி அனுப்பினார்கள். இதுதான் அல்லாஹ் அநியாயம் செய்யாதவன். இது ஒரு விடயம். 3 நிகழ்வுகள். மனிதன் மாத்திரமல்ல, கண்ணியவன் ஒன்று நல்ல நடுவே கொள்ளுங்கள், மனிதன் மாத்திரமல்ல, எந்த படைப்பும் யாருக்கு அநியாயம் செய்தாலும் அல்லாஹ் இம்மையில் கொடுப்பான் அல்லது மறுமையில் கொடுத்துத்தான் அவர்களை நரகத்துக்கு அனுப்புவான். நரகமே அவர்கள் தண்டனை, அந்த அநியாயத்தை கொடுப்பான். கொம்புள்ள ஆடு உலகத்திலே கொம்பில்லாத ஆட்டுக்கு அநியாயமாக குத்தி இருந்தால், கொம்பில்லாத ஆட்டுக்கு கொம்பை அல்லாஹ் அங்கே கொடுத்து கொம்புள்ள ஆட்டை குத்த வைப்பான். எந்த இடத்தில் எத்தனை தடவைகள் குத்தியதோ குத்த வைப்பான் அல்லாஹ். மிருகங்களுக்கும் அல்லாஹ் அவைகளுக்குள் அநியாயம் செய்கின்ற அந்த தண்டனை அல்லாஹ் நிறைவேற்றுவான். அநியாயம் யாருக்கு எங்கு செய்கிறோமோ அதே தௌபா இஸ்திக்ஃபார் மன்னிப்பு கேட்டு அவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்டு அவர்களிடத்தில் நாங்கள் சமாதானமாகி அல்லாஹ்விட மன்னிப்பு கேட்காவிட்டால் அந்த இடத்தில் தண்டனை வரும். 2 நிகழ்வு, ஒன்று மேல் தலை, இன்னொன்று கால். 2 உதாரணம் சொல்ல போகிறேன். நிகழ்வு இறுதியானது முடிகிறது. ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு பலகீனமான சஹாபி, அடிமையாக வாங்கப்பட்டவர். அவர்
அன்மார் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணுக்கு அடிமையாக இருந்தார்கள். அன்மார் என்று சொல்லக்கூடிய அந்த பெண் இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக சித்திரவதை செய்தால் பல அநியாயங்கள். அதில் ஒன்றுதான் நான் சொல்கின்ற பாயிண்ட். அவர் அதாவது அந்த தளபாடங்கள் செய்யக்கூடிய ஒரு வாள்கள் கத்திகள் செய்யக்கூடிய ஒரு தொழிற்சாலை வைத்திருந்தால் இவர் தான் கோலியன். நெருப்பில் இரும்பு சூடாகி கொண்டிருக்கும், வருவாள் அந்த இரும்பு ஆயுதத்தை எடுத்து நெருப்பிலே உருகிய சூடாகிய அந்த இரும்பை எடுத்து ஹப்பாப் ரலியல்லாஹு உச்சன் தலையில் சூடு போடுவாள். அடிமை, கேட்க பார்க்க யாரும் இல்லை. எங்களுடைய சக்தி, எங்களுடைய அதிகார பலத்தால் அநியாயம் செய்கின்றவர்கள் அவர்கள் திருந்தி தௌபா செய்யாவிட்டால் அந்த பகுதியில் தான் தண்டனை வரும் அவர்களுக்கு. தலை அப்படியே உள்ளந்தலை கருகி நெருப்புக்கு வந்து ரோஸ்ட் ஆகி அப்படி அடையாளம் இருக்கும். கொஞ்ச காலம் போனது, பொறுமையா இருந்தார்கள், அல்லாஹ்விடம் முன்வைத்தார்கள், அல்லாஹ்விடம் ஒப்படைத்தார்கள். ஒரு முஸ்லிம் என்ற காரணத்தினால் பழி வாங்கப்படுகிறேன், ஒரு முஸ்லிம் என்ற காரணத்தினால் நான் சித்திரவதை செய்யப்படுகிறேன், ஒரு முஸ்லிம் என்ற காரணத்தினால் அநியாயம் செய்யப்படுகிறேன், அல்லாஹ் அல்லாஹ் என்று அல்லாஹ்வை அழைத்தார்கள். கொஞ்ச காலம் போனது, பெரிய பணக்காரி, பெரிய ராயல் ஃபேமிலி, அந்த ஊர்ல பெரிய பாட்டி பிறவனை விட பெரியவர்களா, காரூனை விட பெரியவர்களா, நும்ரூதை விட பெரியவர்களா இந்த காலத்தில் இருக்கின்ற ஆட்சியாளர்கள்? அல்லாஹ்வுடைய பார்வையில் அவர்களே அட்ரஸ் இல்லாமல் ஆக்கி அல்லாஹ்வுக்கு தூசி. அதை அன்மாருக்கு அல்லாஹ் காட்டினான். அன்மார் கொஞ்ச காலம் போனது, பிடித்தது தலைவலி. அவளுக்கு தலைவலி வந்தது. தலைவலியால் வரலாற்றிலே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது, அந்த தலைவலி வந்தால் நாய் குறைக்கிறது போல குறைப்பாளாம். ஹப்பாப் ரலியல்லாஹுடைய தலைக்கு சூடு போட்டவளுக்கு வந்த தலைவலி நாய் போன்று கத்த வைத்தான் அல்லாஹ். விடயத்தை கம்பேர் பண்ணுகிறேன். உயிரோடு ஒருவருக்கு நெருப்பு கொடுக்க போகிறோம், உயிரோடு ஒருவரை பத்த வைப்பதற்கு விரட்டுகிறோம். அவருக்கு ஓடி தப்ப முடியும். செல்ஃப் டிஃபென்ஸ், தற்பாதுகாப்பு செய்து அடித்து நெருப்பால் பற்ற வைக்க வருபவரை உதைக்க முடியும், அடிக்க முடியும், கொல்ல முடியும். ஜனாசாக்களுக்கு என்ன செய்ய முடியும்? 2 மடங்கு 3 மடங்கு கண்ணியப்படுத்த வேண்டியது ஜனாசா. ஏன் செய்ய முடியாது? எதுவும் எங்கு பிரட்டுகிறோம் அங்கு பிறலும். அந்த ஜனாசாவுக்கு ஒரு விரலை கூட அசைக்க முடியாது. அந்த ஜனாசாவை எரிப்பது எவ்வளவு பெரிய பாவம், எவ்வளவு பெரிய பாவம். கண்ணியமானவர்களே, சூடு போட்டவளுக்கு அல்லாஹ் தலைக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க நாடினான். தலைவலியிலே நாய் குறைப்பது போன்று குறைத்தால் வேண்டிய பணத்தை செலவழித்து வேண்டிய டாக்டரிடம் ட்ரீட்மெண்ட் செய்தார்கள், பணத்தை அள்ளி வீசினார்கள். எல்லா டாக்டர்மார்களும் செய்த ட்ரீட்மெண்ட் சக்சஸ் கிடையாது. தலைவலி வேறொன்றும் இல்லை. ஒரு டாக்டர் அட்வைஸ் பண்ணினார், எந்த மருந்தும் பலிக்காது இந்த தலைவலிக்கு, செய்யாத மருந்து கிடையாது, இவளுக்கு ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் தான் இருக்கிறது. டாக்டர் சொன்னது ட்ரீட்மெண்ட், அல்லாஹ் கொடுத்தது ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளால் தண்டனை. இவருக்கு வலி வரும் பொழுது இரும்பை நெருப்பில் சூடாக்கி உச்சந்தலையில் சூடு போட வேண்டும். ட்ரீட்மெண்ட் அல்லாஹ்வுடைய தண்டனை, டாக்டருடைய வழியால் தண்டனை வருகிறது. சரி, இந்த டியூட்டியை யார் செய்வது? வலி வந்து கொண்டே இருக்கும், கத்திக்கொண்டே இருப்பாள், பக்கத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த ட்ரீட்மெண்டை யார் செய்வது? கோலையன் ஹப்பா. எந்த தலைக்கு தன்னுடைய கையால் அநியாயம் செய்வதற்கு சூடு போட்டாலோ அந்த நபருடைய கையாலே தலைக்கு சூடு போட வைத்தான் அல்லாஹ். இதுதான் அல்லாஹ் பொறுமைக்கு கிடைத்த வெற்றி, அல்லாஹ்விடம் ஒப்படைத்ததற்கு கிடைத்த வெற்றி. அநியாயம் இழைக்கப்பட்டவனுடைய பதுவாவை பயந்து கொள், லேட்டஸ்டாக தண்டனை கொடுப்பேன் அல்லாஹ் சொல்கிறான். சத்தியம் செய்ய அல்லாஹ் சத்தியம் செய்ய வேண்டுமா? அல்லாஹ் ஒன்றை சொல்வதற்கு சத்தியம் செய்ய வேண்டுமா? நான் தான் அல்லாஹ் சத்தியம் செய்கிறோம். தேவையில்லை, சத்தியம் செய்வது எனக்கு தெரியுமா? நிச்சயம் நடக்கும். கொஞ்சம் லேட்டாகியாவது உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். பத்துவாவுக்கு அல்லாஹ்வுடைய பதில். யாருக்கும் பத்துவா செய்யக்கூடாது. பத்துவாவே தேவையில்லை சவர்களே. ஒருவருடைய மனசு உடைவது பத்துவாவை விட டேஞ்சர். சரி,
சூடு போட்டு போட்டு என்ன நடந்தது தெரியுமா? சைக்கோவாகினாள். கோடீஸ்வரி, பாஸ், ஃபேக்டரி ஓனர், ட்ரீட்மெண்ட்டுக்கு சூடு போட்டு 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 பைத்தியம் பிடித்து செத்தாள். ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அவள் சூடு போட்டதால் மூளை பாதிக்கப்படவில்லை. ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய குர்ஆனுடைய மஜ்லிஸ் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹிதாயத்துக்கே காரணம். முஅல்லிமாக அல்லாஹ் மாற்றினான். ஒரு நிகழ்வு முடிந்து விட்டது. இறுதி நிகழ்வோடு முடிக்கிறேன் பயானை. மேலொரு போய் சொன்னேன் டப். அப்ப லோவ கால் ஜமக்ஷரி ரஹ்மத்துல்லாஹி என்ற ஒரு இமாம் அவர் ஒரு நிகழ்வை சொல்லுகிறார். பெரிய மேதையாகி மாணவர்களோட பயணம் போகும் பொழுது அவருடைய வாகனம் ஸ்லிப்பாகி, ஒட்டகம் ஸ்லிப்பாகி கீழே விழுந்து, பைக்கிலே ஸ்லிப் ஆகுவது கொண்டு வாகனம் எக்ஸல் அப்படியே அவருடைய முழங்கால் கலண்டு விட்டது. அந்த இன்சிடென்ட்ல முழங்கால் கலண்டது. பெரிய மேதை, பெரிய உஸ்தாத். மாணவர்கள் எல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணினார்கள், ஹிதமத் செய்தார்கள், மருந்து கட்டினார்கள். அல்லாஹ் உங்களுக்கு லேசாக்க வேண்டும், அல்லாஹ் உங்களுடைய சோதனை லேசாக்க வேண்டும், வருத்தத்தை லேசாக்க வேண்டும், துஆ செய்தார்கள். ஜமக்ஷரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், மாணவர்களே, இது எனக்கு அல்லாஹ்வுடைய தண்டனை. வாகனம் ஸ்லிப் ஆகியது, நான் கீழே விழுந்தது, என்னுடைய முழங்கால் உடைந்தது, அல்லாஹ்வுடைய தண்டனை. என்ன அப்படி சொல்கிறீர்கள்? சின்ன வயதில் ஒரு குருவியை பிடித்து காலிலே நூலை கட்டி பட்டம் விட்டு விளையாடுவது போன்று குருவியை விட்டு விளையாடினேன். சின்ன வயசு. உம்மா சொன்னார், பறவையை விடு, குருவிக்கு அநியாயம் செய்யாது, சித்திரவதை செய்யாது, அதை அவிழ்த்து விடு, உனக்கு நான் பட்டம் கட்டி தருகிறேன் கடதாசியால். உம்மாவுடைய பேச்சை கேட்கவில்லை, ஜொலியாக விளையாடி கொண்டிருந்தேன். அந்த குருவி போய் ஒரு மரப்பந்துக்குள் இடுக்கில் இறுகிக் கொண்டது. மெதுவாக இழுத்து பார்த்தேன், குருவி வரவில்லை. சரி, குருவி போனால் போகட்டும், நூலை அவிழ்த்தெடுப்போம் என்று நூலை வேகமாக இழுத்தேன். நூலிலே குருவியுடைய முழங்காலுக்கு கீழால் கலண்டு வந்தது. ஒரு வயது வருகிறது. தாய் ஆத்திரத்திலே, பெற்றோர்கள் பிள்ளையுடைய விஷயத்தை கவனமா இருக்க வேண்டும், கொஞ்சம் சொல்லிவிட்டார்கள் வாயால். நான் சொல்ல சொல்ல குருவிக்கு அநியாயம் செஞ்சாய் தானே, குருவிட முழங்கால உடைச்சது மாதிரி ஓண்ட முழங்காலும் ஒரு நாளைக்கு உடையும் பாரு. அந்த சின்ன வயதில் செய்த வேலைக்கு இப்பொழுது என்னுடைய கால் கலண்டிருக்கிறது. தலைக்கு அநியாயம் செய்தால் தலைக்கு தண்டனை வந்தது, காலுக்கு அநியாயம் செய்தால் காலுக்கு தண்டனை வந்தது. அநியாயக்காரர்கள் திருந்த வேண்டும், இல்லாவிட்டால் தண்டனையை எதிர்பார்க்க வேண்டும் என்ற சிந்தனையோடு எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சோதனைகளை கூடிய சீக்கிரம் இல்லாமலாக்குவானாக. எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய உற்றார் ஒருவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், பலகீனமான அடியார்களுடைய கையேந்திருக்கிறோம் யா அல்லாஹ், சோதனையான காலத்திலே கையேந்திருக்கிறோம் யா அல்லாஹ், மனமெல்லாம் புண்பட்ட நிலைமையில் கையேந்திருக்கிறோம் யா அல்லாஹ். துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய வெள்ளிக்கிழமையிலே மிம்பரில் இருந்து கேட்கிறோம் யா அல்லாஹ், புனிதமான ஒரு இடத்திலிருந்து கேட்கிறோம் யா அல்லாஹ். உன்னிடத்தில் எங்களுடைய கவலைகளை முறையிடுகிறோம் யா அல்லாஹ், எங்களுடைய மன சஞ்சலங்களை உன்னிடத்தில் ஒப்படைக்கிறோம் யா அல்லாஹ். சிறுபான்மை என்ற ஒரு காரணத்தினால் ஒடுக்கப்படுகிறோம் யா அல்லாஹ். சிறுபான்மை ஒரு ஜனாசாவை கூட எங்களால் அடக்க முடியவில்லை யா அல்லாஹ். ஒரு ஜனாசாவை கூட, பிள்ளையுடைய ஜனாசாவை பெற்றோருக்கு பார்க்க முடியவில்லை யா அல்லாஹ். பெற்றோருடைய ஜனாசாவை பிள்ளைகளால் பார்க்க முடியவில்லை யா அல்லாஹ். மனைவியுடைய ஜனாசாவை கணவனால், கணவனுடைய ஜனாசாவை மனைவியால் பார்க்கவே முடியவில்லை யா அல்லாஹ். அவர்களுக்காக நேரடியாக தொழ முடியவில்லை யா அல்லாஹ். அவர்களை குளிப்பாட்ட முடியவில்லை யா அல்லாஹ். எங்களுடைய பாவங்களால் நீ எங்களை சோதித்தால் எங்களை மன்னித்தறியா அல்லாஹ். 100 கொலைகள் செய்தவனை மன்னித்தாயா அல்லாஹ். 100 கொலைகள் செய்த பாவியை சொர்க்கவாதியாக மௌத்தாக்கினாயா அல்லாஹ். இதை இத்தோடு நிறுத்தியா அல்லாஹ். அதிகாரத்தை பயன்படுத்துகிறார்கள் யா அல்லாஹ், பழி வாங்குகிறார்கள் யா அல்லாஹ், நம்மை அடக்கி ஒடுக்குகிறார்கள் யா அல்லாஹ். உன்னிடத்தில் ஒப்படைக்கிறோம் யா அல்லாஹ். நாங்கள் பத்வா செய்யவில்லை யா அல்லாஹ், ஆனால் எங்களுடைய மனங்கள் புண்பட்டிருக்கின்றன யா அல்லாஹ், எங்களுடைய மனங்கள் வெந்து கொண்டிருக்கின்றன யா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த உலகளாவிய இந்த சோதனை இல்லாமலாக்கி யா அல்லாஹ், இந்த நோய் நம்பளுக்கு இல்லாமலாக்கி யா அல்லாஹ். எங்களால் தாங்க முடியாது யா அல்லாஹ், பலகீனமான அடியார்கள் யா அல்லாஹ். இஸ்லாத்துடைய விரோதிகளுடைய உள்ளத்தில் எங்களை பற்றி அன்பை போடு யா அல்லாஹ். நாங்கள் எதையும் கேட்டு சண்டை பிடிக்கவில்லை யா அல்லாஹ், நாங்கள் ஊரையோ நாட்டையோ பிரித்து கேட்கவில்லை யா அல்லாஹ். நாங்கள் இன்னும் சேவைகளை செய்து கொண்டுதான் இருக்கிறோம் யா அல்லாஹ். நாங்கள் இன சாதி மதம் பார்க்காமல் சேவை செய்கிறோம் யா அல்லாஹ், உதவிகளை செய்கிறோம் யா அல்லாஹ்.
நாங்கள் யாருக்கும் பழி தீர்க்கவில்லை யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய அனைத்து அமல்களை நீ கபூல் செய்ய யா அல்லாஹ். எங்களுடைய நிலைமைகளை சீராக்கிய யா அல்லாஹ். யா அல்லாஹ் உன்னால் முடியும் யா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த ஜனாசாக்களை கண்ணியமாக எங்களுக்கு ஒப்படை யா அல்லாஹ். என்னென்ன ஜனாசாக்கள் எதிர்பார்ப்பில் இருக்கிறது அந்த ஜனாசாக்களை குடும்பத்தில் ஒப்படையா அல்லாஹ். யார் யார் இதுக்கு எரிக்கத்தான் வேண்டும் என்ற விதண்டாவாதத்தோடு இருக்கிறார்களோ அவருடைய உள்ளத்தை மிருதுவாக்கியா அல்லாஹ். மனித தன்மையை கொடியா அல்லாஹ். யா அல்லாஹ் மிருகங்கள் கூட பறவைகள் கூட தன்னுடைய இனம் செத்த பொழுது ஒரு காகம் கூட அதை புதைத்தது யா அல்லாஹ். எத்தனையோ படைப்புகள் அந்த 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 உடம்பை புதைக்கிறது யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய ஜனாசாக்களை நீ மதிக்க சொல்லி இருக்கிறாயா அல்லாஹ். நீ கபருடைய வாழ்க்கையை ஏற்படுத்துவதாக சொல்லி இருக்கிறாயா அல்லாஹ். கபரை தரிசிப்பதை ஒரு இபாதத்தாக்கி இருக்கிறாயா அல்லாஹ். அப்படியான கபறுகளை இல்லாமல் ஆக்கி விடாதையா அல்லாஹ். எங்களுக்கு யா அல்லாஹ் எங்களுடைய சகோதரர்கள் யார் யாரெல்லாம் இந்த நோயிலே உலக மட்டத்திலே மரணித்தார்களோ யா அல்லாஹ் அவர்களை ஷஹீதுகளிலே சேர்த்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் அவர்களுடைய மறுமை வாழ்வை ஒளிமயமாக்கிறியா அல்லாஹ். குடும்பங்களுக்கு யா அல்லாஹ் நீ ஆறுதலை கொடியா அல்லாஹ். இந்த நோயிலே அகப்படாமல் யார் யாரெல்லாம் பொய்யாக எரிக்கப்பட்டார்களோ யா அல்லாஹ் அந்த குடும்பத்துக்கு எல்லா விதமான பொறுமைகளை நசீபாக்கி அவர்களை செழிப்பான வாழ்க்கையை கொடியா அல்லாஹ். யா அல்லாஹ் பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறோம் யா அல்லாஹ். அன்றாடம் சம்பாதிக்கின்ற கூலி தொழிலாளிகள் யா அல்லாஹ். நாம் ஒவ்வொரு நாளும் வருமானம் ஈட்டி வாழக்கூடியவர்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் நீ ரஸாக் யா அல்லாஹ். எங்களை பசி பட்டினியிலே கடனாளிகளாக்கி விடாதே யா அல்லாஹ். வட்டியில ஈடுபடுத்தி விடாதே யா அல்லாஹ். ஹராமான தொழிலை ஈடுபடுத்தி விடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ் உன்னுடைய ரிஸ்கை கண்ணியமாக தாயா அல்லாஹ். உன்னுடைய ரிஸ்கை காணொலியிலே தாயா அல்லாஹ். ஹலாலான ரிஸ்கை கண்ணியமாக தாயா அல்லாஹ். யாரும் பசி பட்டினியில இறந்து விடக்கூடாது யா அல்லாஹ். ஆங்காங்கே சில தற்கொலைகள் நடந்திருக்கின்றன யா அல்லாஹ். ஆங்காங்கே சில பசி பட்டினியால் சிரமத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பாங்கை நம்முடைய செல்வந்தர்களுக்கு கொடியா அல்லாஹ். நம்முடைய நாட்டிலே ஒற்றுமை ஏற்படுத்தியா அல்லாஹ். இருந்ததை விட பன்மடங்கு நம்முடைய சுதந்திரத்தை விஸ்திரப்படுத்தியா அல்லாஹ். நமது கண்ணியத்தை கூட்டியா அல்லாஹ். முஸ்லீம்கள் என்ற நல்லவர்கள் என்ற நல்லெண்ணத்தை ஒவ்வொருடைய உள்ளத்திலும் ஏற்படுத்தியா அல்லாஹ். இஸ்லாத்தை உண்மையான மார்க்கம் என்ற கண்ணியமான மார்க்கம் என்ற எண்ணத்தை எல்லோருக்கும் நீ உள்ளத்திலே போடியா அல்லாஹ். யா அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில் என்னென்ன ஹைரான விடயங்களை கேட்டார்களோ யா அல்லாஹ் அனைத்து ஹைர்களிலும் நமக்கு பங்கு தாயா அல்லாஹ். என்னென்ன ஷர்களை விட்டு பாதுகாப்பு தேடினார்களோ யா அல்லாஹ் அனைத்து ஷர்களை விட்டு எங்களை பாதுகாரியா அல்லாஹ். பாரிய நோய்களை விட்டு நம்மை பாதுகாரியா அல்லாஹ். நம்முடைய பெற்றோர்களை பாதுகாரியா அல்லாஹ். மனைவி மக்களை குடும்பத்தில் உறவினர்களை ஊரார்களை முழு முஸ்லீம்களையும் முழு சமுதாயத்தை பாதுகாரியா அல்லாஹ். யா அல்லாஹ் எல்லோருக்கும் சுபீட்சமான வாழ்க்கையை நசீபாக்கியா அல்லாஹ். ஈமானுடன் வாழ்ந்து கலிமாவுடன் மன்னிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.